கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி 11வது முறையாக சந்திக்கும் தேர்தலிலும் தோல்வியையே தழுவார் என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். கரூர் வெங்கடவேடு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டறிந்த செந்தில் பாலாஜி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் CB சண்முகம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இது மக்களுக்கான அரசு என்பதை, மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதை, மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய முதலமைச்சர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மக்களிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்பின் மூலமாக கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக தொடர்ந்து அதிமுக இதுபோன்ற குறுகிய மனப்பான்மையோடு பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 10 தேர்தலை சந்தித்தார். இப்போ வாக்குறுதி கொடுக்குறவர் 10 தேர்தலையும் அவர் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி. இப்போ 11வது தேர்தல் வரப்போகுது. 11வது தேர்தலையும் அவர் தோல்வியை சந்திப்பார். மக்கள் தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பரிசாக கொடுப்பாங்க.